Hi students, 11th standard தமிழ் காலாண்டு தேர்வுக்குரிய மிக முக்கியமான குறுவினா, சிறுவினா மற்றும் நெடுவினா தான் இந்த வீடியோவில் நினைச்சிருப்போம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி 11ஆம் வகுப்புக்கு அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு நமக்கு 3 இயல்கள் உண்டு. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்பாட பாடலை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுங்க அப்படின்னா படித்து முடிச்சுருக்கேன். அடுத்ததா உங்களுக்கு புக்கு இன்சைடு கொஸ்டின்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ உங்கள் புக்கில் எதெல்லாம் லெசன் நடத்தும்போது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு டைம் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. இப்போ உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கோங்க. அதில் இலக்கண தேர்ச்சிக்கோள் அப்படின்னு இருக்கும். இதில் 5 கேள்விகள் இருக்குது. இந்த 5 கேள்விகளில் 2, 3, 4, 5 இந்த கொஸ்டின் என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததா உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸை தயவு செஞ்சு தரவு பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு 1 வேர்ட்ஸே உங்களுக்கு 14 மார்க் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எதை படித்து முடிச்சிருங்க, 1 வேர்ட்ஸை படித்து முடிச்சிருங்க. அடுத்ததா குருவினால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்ததாக சிறுவினால பார்த்தீங்க அப்படின்னா 1st, 2nd, 4th, 5th இது இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 4 கேள்விகளுமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருக்கேன். நெடுவினாவை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் 1வது நெடுவினாவும் 3வது நெடுவினாவும் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சே தான் ஆகணும். ஸோ கட்டாயமாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததாக மொழியை ஆல்பமில் நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழாக்கம் படிச்சிருங்க. தமிழாக்கம் கட்டாயம் படிக்க வேண்டியது. அடுத்ததாக பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க, இதை படிக்கணும். சரிங்களா? இதை 2 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு 1 வேர்ட்ஸ்லையும் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுகின்றக்கா, இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதையும் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிற்க அதற்கு தக, இது 5 மார்க்கில் கேட்கறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக படிப்போம் பயன்படுத்துவோம் இருக்கா, இதுவும் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதை படிச்சிருங்க. இப்போ இயல் 1க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக இயல் 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உங்கள் ஒவ்வொரு செயலையும் உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க, பகுபத உறுப்புகள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை ஒவ்வொரு செயலில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பையும் பகுபத உறுப்பு இலக்கணத்தையும் படிச்சிருங்க. ஏன்னா அது 2 மார்க் கொஸ்டின்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு 27வது பக்கத்தில் இருக்கு. ஒவ்வொரு செயலும் இருக்கக்கூடியதை என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்ததா பக்கம் எண் 30ல் இந்த புணர்ச்சி விதி இருக்கும். ஸோ புணர்ச்சி விதியும் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் 4 கேள்வியை தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக சிறுவினாவை பொறுத்தளவுக்கு 1வது சிறுவினாவும் 3வது சிறுவினாவும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதை படிச்சிருங்க. 2nd கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெடுவினாவை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய 3 நெடுவினாவுமே கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அதுலேயும் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த 3வது யானை டாக்டருங்கிறது இந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக இதை படிச்சிருங்க. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த 2, 3 ரொம்ப முக்கியம். நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 1ஐயும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. மொழியை ஆல்பமில் படிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழாக்கம் ரொம்ப முக்கியமான தமிழாக்கம். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக மைங்கிலி சொற்றொடரை ஒரே தொடர் அமைக்கின்றக்கா, இதுவும் ரொம்ப முக்கியம். இலக்கியம் நயம் பாராட்டுக கன்ஃபார்மாக 5 மார்க் கேட்பாங்க. ஸோ இலக்கிய நயம் பாராட்டுக எப்படி எழுதணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிற்க அதற்கு தக படிச்சுக்கோங்க. 10லேயே படிச்சிருப்போம், நம்ம 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்த படிப்போம் பயன்படுத்துவோம், இது 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக திருக்குறள்
திருக்குறள் பொறுத்தளவுக்கு இதெல்லாம் மனப்பாட திருக்குறளோ அதை கண்டிப்பாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்ததா பக்கம் எண் 53 உங்களுக்கு அணி இருக்கு. வேற்றுமை அணி, ஓமை அணி, சொல் பின்வருநிலை அணி. இந்த இருக்கக்கூடிய அணிகளை கண்டிப்பா என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சு முடிச்சிருங்க. 4 அணி தான் இருக்கு. இந்த 4 அணில இருந்து ஒரு அணி எக்ஸாமுக்கு கண்டிப்பா 100% கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த அணியை நீங்க என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததா புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் வழக்கம் போல தான் நீங்க என்ன செஞ்சிருங்க அப்படின்னா தரவு பண்ணிருங்க. அடுத்ததா குருவினாவை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு திருக்குறள் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். திருக்குறள் அப்படிங்கிறது உலக பொதுமறை. ஸோ அதில் உள்ள எல்லா கருத்துக்களுமே ரொம்ப முக்கியமான கருத்துக்களாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்க. இதில் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா குருவினால 1, 4, 5. சிறுவினாவை பொறுத்தளவுக்கு 1, 3, 4. நெடுவினாவை பொறுத்தளவுக்கு 3 நெடுவினாவே படிக்கணும். 3 நெடுவினா படிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு நெடுவினா எக்ஸாமுக்கு சுயராக கட்டாயமாக நினைச்சிங்க அப்படின்னா வரும். ஸோ அதை படிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இயல் 3க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லா பாடத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே நம்ம சேனலில் ஸ்பெஷலாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்செய்தி. இது ஒவ்வொரு செயலில் இருக்கக்கூடிய படிச்சவங்க 2 மார்க்குக்கு நம்ம கட்டாயமாக நினைச்சுவோம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. ஏன்னா கட்டாயமாக டெஸ்ட்டில் அதை கேட்குறாங்க. அடுத்ததாக உங்களுக்கு 3வது லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். குருவினாவை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் 4 குருவினாவுமே நீங்கள் படிச்சுதான் 4 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சிறுவினால ஃபஸ்ட்டு 3 சிறுவினால கேட்காங்க. இந்த பகுபத உறுப்பிலக்கணம் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ், அந்த 1 வேர்டு மாதிரி 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்களா அதில் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. தென் அடுத்ததாக நெடுவினால 1, 3வது நெடுவினாவும் படிச்சுக்கோங்க. தென் மொழி ஆல்பமில் தமிழாக்கம் படிக்கணும். கட்டுரை, இந்த கட்டுரை ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டுரை. ஸோ இந்த கட்டுரை என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிற்க தக்க படிச்சுக்கோங்க. படிப்போம் பயன்படுத்துவோம். இதை மட்டும் தரவாக படிங்க. எக்ஸாமில் தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் நினைச்சிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.